வந்து ஒரு நான் வந்து நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணம் ஆகுது. ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப ஈகோ, ரொம்ப பிரச்சனை. தப்பு வந்து 2 பேர் மேலேயும் தான் இருக்குது. அவங்க மேலேயும் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க வந்து ஒரு தடவை தெரியலா, 2 தடவை தெரியலா, 3 தடவை தெரியலா, ஒரு 5-6 தடவைக்கு மேலே நாங்கள் நான் நிறையா விஷயத்தை விட்டு கொடுத்து போயிருக்கேன். ஆனால் நான் வந்து இந்த காசு விஷயம் வந்து நான் பண்ணலைன்னா கொஞ்சம் இந்த வேலைக்கு போவேன், என்னை பார்த்துப்பேன், வீட்டை பார்த்துப்பேன், என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுவேன். ஒரு கட்டத்து மேலே வந்து எதுவும் சொல்லாமல் போயிட்டு அவங்க எடுத்துட்டாங்க. நான் போய் கேட்க போனதுக்கு அந்த பொண்ணோட அவங்க அம்மா வந்து என்னை ரொம்ப அசிங்கமாக பேசி அனுப்புனாங்க. அனுப்பிட்டு எங்கள் வீட்டில் வந்து அவன் பேசுகிறான், அவன் சொல்கிறான், அவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. நான் ஒரு 15-20 நாளைக்கு மேலே ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு நான் வந்து இருந்தேன். சரி அப்படியாவது இந்த பிரச்சனை முடியும், போகணும் வரணும் அப்படின்னு பார்த்தா என் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட அப்புறம் இந்த கடைக்காரிக்கிட்ட வந்து ரொம்ப மாறி தப்பாக அவங்களுக்கு போகணும். ஆனால் வந்து என்ன ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. அதுக்கு முழுக்க சப்போர்ட் வந்து அவங்க அம்மா தான். என் குழந்தையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அது என்ன முடிவு எடுக்கிறது, போகிறது வர்றதுன்னு எனக்கு அது உண்மையாகவே கரெக்டாக தெரியல. நான் ஏதாவது வீட்டில் எது பேசினாலும் ரெக்கார்டு, ஏதாவது கேள்வி கேட்டால் சண்டை. ஆனால் என் மேலேயும் தப்பு இருக்குது.